அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மன் நாஃபியா வஅமலன் முதகப்பலன் வர்ஸகன் த்வய்யிபா. நம்ம ஹிதாயத்து தௌஃபீக் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி. இந்த சேனலில் பலதரப்பட்ட இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கதை நம்மளால் பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் நான் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கேன்னா, உங்களுக்கு அரபு மொழி பற்றியும் அதனுடைய இலக்கணத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ். என்னுடைய நேம் வந்து சிராஜ் நிஷா. ஜாமியா புஷ்ரா கேர்ள்ஸ் இஸ்லாமிக் காலேஜ் காரைக்கால். அதில் வந்து நான் 4 வருஷம் ஆலிமா பட்டம் ஓதி பட்டம் பெற்றிருக்கேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அஃப்ஸலுல்லாமா நியூ சிலபஸ் முடிச்சிருக்கேன் 2020 பேட்ச். அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து ஜூம் கிளாஸ் மூலியமாகவும் ஜிமீட் மூலியமாகவும் நிறைய ஆன்லைன் அரபிக் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து இலக்கணம் வந்து சர்ஃப் நஹு லுகான்னு இருக்கும், அதையும் வந்து சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் அப்துர் ரஹீம் கித்தாபுகளும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். குரான் ஓதி கொடுக்கறது, தீனியாத் கிளாஸஸ் நிறைய கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்மளுடைய அடுத்த கட்டமாக இந்த தளத்துலையும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படுறேன். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரபு மொழியை பற்றியும் முக்கியத்துவத்தை பற்றியும் நம்மளுடைய மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. முதல்ல அரபி ஏன் கற்றுக்கணும், அரபி மொழி எப்படிப்பட்டது, மொழினா என்ன, மொழி ஜஸ்ட் ஜென்ரலாக மொழி அப்படின்னா என்னன்னா, நம்ம உள்ளத்தில் ஓடக்கூடிய எண்ண ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு கருவியாக செயல்படுறது தான் மொழி இல்லையா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பிறர்கிட்ட கன்வே பண்ணணும். அதுக்கு நமக்கு ஒரு மொழி தேவைப்படுது. அது என்ன மொழியாக வேணாலும் இருக்கலாம். பரஸ்பரம் 2 பேருக்கும் அந்த மொழி தெரியும் பட்சத்தில் நம்மளுடைய அந்த எண்ணத்தை வெளிப்படுத்த முடியும். லாங்குவேஜ் இஸ் அ டூல். மொழி வந்து ஒரு கருவி நம்மளுடைய எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்துறது. மொழியில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த மொழி, தாழ்ந்த மொழி அப்படின்னு ஒன்று கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழியும் சமந்தான். மொத்த மொழிகளுடைய இலக்கணமே ஒரு இனிமையான விஷயம். அதன் அடிப்படையில் அரபு மொழி ரொம்ப ரொம்ப இனிமையானது, கற்றுக்கொள்வதற்கு மிகவும் எளிமையானது அப்படிங்கிறத தான் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இப்போ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. அதாவது அரபி வந்து ஒரு அந்நிய மொழி. நம்ம இப்போ ஒரு தமிழ் பேசக்கூடியவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு மலையாளம் பேசக்கூடியவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு தெலுங்கு பேசக்கூடியவங்களா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து அரபி எப்படி வச்சு பார்ப்போம், அதை ஒரு அந்நிய மொழியாக வச்சு பார்க்குறதுங்கிறது ஜென்ரலான பார்வை. அதாவது தொலை தூரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய தாய்மொழி தமிழில் பேசுகிறோம், நமக்கு அது ஒரு அந்நிய மொழி தானே அப்படின்ற ஒரு தொலை தூரத்தில் வச்சு பார்க்கக்கூடிய பார்வை இருக்கும். இந்த பார்வையை உடைக்கணும், நம்மள்டேந்து அகற்றணும். ஏன்னா இந்த மொழியை ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ரீசன், நம்மளை படைத்த இறைவன் நம்மளிடத்துல பேசக்கூடிய மொழி அதுதான். அதாவது ஷரியா உரை இருக்கக்கூடிய மொழி வந்து அரபு மொழியாக இருக்கும் பட்சத்தில் நம் இறைவன் நம்மள்கிட்ட என்ன சொல்கிறான்னு ஓரளவுனாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மொழியை கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். மேலும் நம்மளுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன மொழியில் இருந்தாங்களோ அந்த மொழியோடைய சாராம்சத்தை, அடிப்படையை, ஜஸ்ட் அ பேசிக்னாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குரான் வேர்சஸ் எடுத்துக்கிட்டா கூட, ஒரு குரான் வேர்சஸ்க்கு பலதரப்பட்ட அடிப்படையில் அதில் விளக்கம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஒரு தஃப்சீர் ஸ்காலர் வந்து ஒரு ஆயத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அது வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி. ஆயத் வந்து மக்கா வசனமா, மதீனா வசனமா, நாசிஹா, மன்சுஹா, முத்தஷாபிஹாத் வசனமா, முஹ்கமாத் வசனமா, அதனுடைய சபபுன் நுஸுல், இறக்கப்பட்ட காரணம் என்ன, அது கசஸ் அடிப்படையில் இருக்கா, அதனுடைய இலக்கண நயம் என்ன, இலக்கிய நயம் என்ன, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்து தான் ஒரு ஆயத்துக்கே அவங்க விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம வந்து பல விஷயங்களில் ஒரு சின்ன விஷயம்தான் இலக்கணம்ங்கிறது இல்லையா. அந்த இலக்கணத்தோட அடிப்படையில் ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த சேனல்ல இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அல் அரபியா, இந்த அரபு மொழி இருக்கு இல்லையா, இந்த அரபு மொழியை 2 விதமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது 2 விதமான என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அல் அரபியத்துல் ஃபுஸ்ஹத்து துராசியா, தட் இஸ் கிளாசிக்கல் அரபிக், குரானுடைய
உரை எந்த நடையில இருக்கோ அதை வந்து ஒரு கிளாசிக்கல் அரபிக் அப்படின்னு சொல்லி ஸ்காலர்ஸ் வந்து வகுத்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா அல் அரபியத்துல் ஃபுஸ்ஹா, அதாவது மாடர்ன் அரபிக். இன்னைக்கு நம்மளுடைய தமிழை வந்து இலக்கண தமிழுக்கும் நம்மளுடைய பேச்சு தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அன்னைக்கு இருந்த கிளாசிக்கல் அரபிக்குக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் அரபிக்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அல்ல அரபியத்துல் ஃபுஸ்ஹா, அதாவது மாடர்ன் அரபிக், அந்த மாடர்ன் அரபிக்கையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அரபியை ரெண்டு விதமாக பார்க்குறோம். ஒன்று கிளாசிக்கல் அரபிக், இன்னொன்று மாடர்ன் அரபிக். ஓகேங்களா? அது வந்து நான் கீழேயே வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வந்து அரபியை வந்து லெட்டர்ஸ் புரியலன்னா உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் கீழே வந்து அந்த அரபியையே இங்கிலீஷில் அல் அரபியத்துல் ஃபுஸ்ஹத்து துராசியா சா அப்படின்ற அடிப்படையில் எழுதியிருக்கேன். அல் அரபியத்துல் ஃபுஸ்ஹா அப்படிங்கிறதையும் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் அரபை வந்து ஸ்பெல்லிங்கை நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் அரபிக் இது ரெண்டுல இருந்தும் தான் நம்ம இலக்கணத்தை கற்றுக்கொள்ள போறோம். இந்த ரெண்டுலையுமே இலக்கண நயம் பேணப்பட்டிருக்கும். அந்த இலக்கணம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து விரிவா பார்க்க இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அரபு மொழி வந்து கிளாசிக்கல் அரபிக் அண்ட் மாடர்ன் அரபிக் அப்படிங்கிறது இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டுல இருந்தும் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அதைத்தான் நம்ம வந்து கத்துக்க போறோம். இந்த இலக்கணத்துக்கு அரபியில ஃபர்ஸ்ட் என்ன? தமிழ்ல இலக்கணம் அப்படின்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல கிராமர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு அரபியில என்னன்னு பார்த்தோம்னா அந்நஹுல் அரபியா, அதாவது அரபு இலக்கணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அரபு இலக்கணத்தை 3 வகையா பிரிக்கிறாங்க. நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்முன் நஹு, நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்முஸ் சர்ஃப், நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்-லுகத்துல் அரபியா. ஓகேங்களா? இந்த 3 விதமான சப்ஜெக்டா பிரிச்சு வச்சு இலக்கணத்தை நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறத உங்க மனசுல நீங்க பதிய வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்ப பாடத்தை ஆரம்பிக்க போறோம். ஓகே, எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அதனுடைய அடிப்படை எழுத்துக்கள், ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள், அதற்கு அரபியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அல் ஹுரூஃபுல் ஹிஜாஇயா. இதுதான் அரபு எழுத்தோடைய பெயர். இங்கிலீஷ்ல வந்து ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அது போல அரபியில வந்து எப்படி சொல்லணும்னா அல் ஹுரூஃபுல் ஹிஜாஇயா. ஓகே, இந்த அல் ஹுரூஃபுல் ஹிஜாஇயா மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 எழுத்துக்கள் இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன எழுத்துக்கள்? அலீஃப், ப, த, ச, ஜீம், ஹ, ஹா, தல், ரல், ரா, ஸ, சீன், ஷீன், ஸாத், வாத், தா, வா, ஐன், غين، فا، قاف، كاف، لام، ميم، நூன், வாவ், ஹ, யா. இந்த மொத்த எழுத்துக்களும் அல் ஹுரூஃபுல் ஹிஜாயியா 28 எழுத்துக்கள். ஓகேங்களா? அரபை பொறுத்த வரைக்கும் உயிர் எழுத்துக்களை ஹரக்கத் என்ற ஒன்றை கொடுத்துதான் அதை வந்து உயிர்மை எழுத்தா மாத்துவோம். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப ப அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அது ஜென்ரலா நம்ம பன்னு சொல்லுவோம். ஆனா ப அப்படின்ற முழு ஓசையாக அதை மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஃபத்தஹா அப்படிங்கிற ஒரு ஹரக்கத் அதுக்கு தேவைப்படுது. அதே போல பி அப்படின்ற ஓசையை எழுப்பக்கூடிய எழுத்துக்கு கெசரா அப்படின்ற ஒரு ஹரக்கத் தேவைப்படுது. பூ என்று உச்சரிக்கக்கூடிய ஓசைக்கு வம்மா என்கின்ற ஒரு ஹரக்கத் தேவைப்படுது. மேலும் இந்த ஹரக்கத்தை பத்தி உங்களுக்கு கூடுதலான புரிதல் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஹரக்கத்தை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்குவோம். வாட் இஸ் ஹரக்கத்? ஹரக்கத்னா என்ன, எந்தெந்த அடிப்படையில எல்லாம் ஹரக்கத் வரும் அப்படிங்கிறத நீங்க கிளியரா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை இப்ப பார்ப்போம். இந்த பிக்சர்ல பாருங்க, ஹரக்கத் மொத்தம் 7 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாண்டட் கோடு ஒரு எழுத்துக்கு மேல இருக்கும். அந்த கோடு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கு மேல ஒரு கோடு இருக்கு இல்லையா? இதை நம்ம காலங்காலமா என்ன சொல்லியிருப்போம்? ஜபரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அது வந்து உருது வார்த்தை. ஸோ உருதுல சொல்லும் போது ஜபரு ஓகே தான்.
அரபை வந்து அரபுல தான் படிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இதை வந்து அரபியில் எப்படி சொல்லணும்னு சொன்னா ஃபத்தஹ் அல்லது ஃபத்ஹா. ஓகேங்களா? ஸோ காலகாலமாக நம்ம ஜபருன்னு சொல்லி கொடுக்கப்பட்டது என்ன வார்த்தை அரபியில்? ஃபத்தஹ் அல்லது ஃபத்ஹா. ரைட். இதே ஃபத்ஹா இருக்கு இல்லையா, அந்த ஃபத்தஹ் டபுளா வருது, ரெண்டு வருது ஒரு எழுத்துக்கு மேல அப்படின்னா எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க? தோ ஜபர். தோனா ரெண்டு இல்லையா, ஸோ ரெண்டு ஜபரு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு சின்ன பிள்ளையில இல்லையா. ஸோ அந்த தோ ஜபருன்னு நம்ம காலங்காலமா பார்த்தது என்ன தெரியுமா? ஃபத்ஹா தன்வீன். அரபில எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஃபத்ஹா தன்வீன் அல்லது ஃபதஹ் தன்வீன் அப்படின்னு தான் அரபியில சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கு கீழே ஒரு ஸ்லாண்டட் லைன், ஒரு சின்ன கோடு எழுத்துக்கு கீழே இருக்கும் இல்லையா, இதை காலங்காலமா நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டுச்சுன்னா உருதுல ஜேரு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. இதை தான் அரபியில கசரு அல்லது கஸ்ரா. ஓகேங்களா? இப்படிதான் அரபியில சொல்லணும், கசரு அல்லது கசரா. ஸோ நான் இந்த டீச்சிங்ல எப்பவுமே ஃபதஹ், கசரு, வம்மு இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன். நீங்க எதன்றதை ரிகக்னைஸ் பண்ணிக்கணும் உங்க உள்ளத்துல. சரி, ஃபதஹ்னு சொன்னா அவங்க ஜபரத்தான் சொல்றாங்க, கசருன்னு சொன்னா ஜேரதான் சொல்றாங்க, வம்முன்னு சொன்னா பேஷத்தான் சொல்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அடுத்ததுக்கு போலாம். அடுத்தது வந்து ஒரு எழுத்துக்கு கீழே ஒரு ஸ்லாண்டட் லைன் வந்துச்சுன்னா ஜேருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் கசரு. ஓகேங்களா? அதே எழுத்துக்கு கீழே ரெண்டு ஸ்லாண்டட் லைன் வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பால நான் எழுதியிருக்கேன் பாருங்க, பா கசரு தன்வீன் அப்படின்றது தான். ஸோ பா ஒரு எழுத்துக்கு கீழே ரெண்டு ஸ்லாண்டட் லைன் இருக்கக்கூடிய தோ ஜேருன்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு அரபியில கசரு தன்வீன். ஓகேங்களா? கசரு தன்வீன் ஆர் கெஸ்ரா தன்வீன். ஓகே. அதே போல ஒரு எழுத்துக்கு மேல சுழிச்சு ஒரு சுழி மாதிரி ஒண்ணு சுழிச்சு போட்டு விட்டாங்கன்னா அதற்கு பேரு நமக்கு பேஷன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுதான் வம்மா அல்லது வம். ஓகேங்களா? ஒரு எழுத்துக்கு மேல அந்த சுழிக்கக்கூடிய பேஷானது ரெண்டா இருந்துச்சுன்னா தோ பேஷன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரெண்டு பேஷு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு அரபியில வம் தன்வீன். ஓகேங்களா? தன்வீன்னாலே ரெண்டு, இரட்டையாக்கப்பட்டிருக்கு, டுவல். ஓகேங்களா? ஸோ ஃபதஹு, ஃபதஹு தன்வீன், கசரு, கசரு தன்வீன், வம்மு, வம்மு தன்வீன். ஃபைனலா சுக்குன். எந்த இடத்துல இக்கு இங்கு சவுண்டுக்காக நம்ம ரவுண்டாவோ அல்லது குட்டியா அப்படி வளைச்சு விட்டோம், ரவுண்டாவும் இருக்கலாம் அல்லது குட்டியா, குரான்ல எல்லாம் குட்டியா வளைச்சு விட்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெண்டு, அது வந்து சுக்குனுடைய அடையாளம். அதுக்கு வந்து இக்கு இங்கு இச்சு அந்த சவுண்டுல நம்ம வந்து பயன்படுத்துவதற்காக, அந்த ப்ரொனவுன்சியேஷன் வரணுன்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஹரக்கத் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கூன். ஓகேங்களா? இப்போ நான் ஹரக்கத்தா பயன்படுத்தும் போது ஃபதஹு, ஃபதஹு தன்வீன், கசரு, கசரு தன்வீன், வம்மு, வம்மு தன்வீன் அண்ட் சுக்கூன் அப்படின்ற ஹரக்கத்தை பயன்படுத்தும் போது நீங்க இந்த பிக்சரை உங்க மைண்ட்ல கொண்டு வந்துக்கணும். ஓகேவா? ஓகே. ஹரக்கத் பேஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ மொழினா என்னன்னு பார்த்தோம், அரபு மொழினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதனுடைய ஹரக்கத்துகள் அடிப்படையை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அரபு எழுத்துக்களை பற்றியும் அதனுடைய சாராம்சத்தை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். துவா ஓதி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.